Hello friends, welcome back to my channel. இன்றைக்கு நான் இந்த இஃப்தார் மீலும் சுஹூர் மீலையும் செஞ்சு காட்ட போகிறேன். இது தான் நான் இப்போ வடை ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். இதோட ஸ்ப்ரிங் ரோலும் செஞ்சு முடிஞ்சு இதோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ அவசரத்தில் செய்கிறதால நான் ஃப்ரை பண்ணுற மாத்திரம்தான் இதோட வீடியோ பண்ணியிருக்குது. இப்போ நான் சைனீஸ் ஸ்டர் ஃப்ரை நூடுல்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஆயில் ஆட் பண்ணி அதோட நார்மல் குக்கிங் ஆயில் 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணி அதில் 1 இன்ச் சைஸ் ஜிஞ்சரை கட் பண்ணி போட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அது ஃப்ரை ஆகி கொண்டு வர அதில் நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் கேபேஜ் கேரட்டையும் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொஞ்சம் வதக்கி எடுப்போம். அது கொஞ்சம் ஒரு அரை வேகு வர அதில் நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற கேப்சிகம் அனியனும் ஆட் பண்ணி அதையும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கி எடுப்போம். இப்போ இந்த கட்டத்தில் நான் சோஸோல் ஆட் பண்ண போகிறேன். நான் ஆட் பண்ணுற வீடியோவை நான் இதில் போட மறந்துட்டேன். நான் அதுக்கு இந்த பொட்டில்ஸை காட்டுறேன். இது ஹாட் சில்லியும் சோயா சோஸையும் ஆட் பண்ணினேன். அதோட கொஞ்சம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சுகரையும் ஆட் பண்ணுறேன். இதுக்கு உங்கள்கிட்ட ஸ்வீட் சில்லி சோஸ் இருந்தாலே காணும், அதை மாத்திரம் யூஸ் பண்ணிடும். என்ற ரன் அவுட் ஆகிட்டு சோஸ். ஸோ நான் அதுக்கு ஹாட் சில்லி சோஸும் சோயா சோஸும் சுகரும் ஆட் பண்ணி அந்த சோஸை ரெடி பண்ணுறேன். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஏற்ற சால்ட்டும் ஆட் பண்ணுவேன். அதாவது மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இப்போ நான் நூடுல்ஸையும் அந்த வெஜிடபிளோட ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுப்பேன். இந்த சைனீஸ் நூடுல்ஸுக்கு வெஜிடபிள் கம்ப்ளீட்டாக குக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அரை வேகுக்கு இருந்தாலே காணும். இது என் டாட்டர் சர்பத் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணுறாங்க. இதுக்கு அவங்க அகர் சஞ்சாவை ஆட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த ட்ரிங்க்ஸில் அவங்க ஏர்லியாக வரமசிலி எல்லாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ மிக்ஸை கொடுத்து அதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறாங்க. இதுதான் இன்றைக்கி எங்களோட இஃப்தார் மீல். அடுத்து இப்போ நான் சுஹூர் மீலை ரெடி பண்ண போகிறேன். இப்போ இது நான் ரைஸை குக் பண்ண ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். இதுக்கு கார்டமன் க்ளோஸை போட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணி பாயில் பண்ண போகிறேன். இப்போ இதுக்குள்ளே சிக்கன் கறியை குக் பண்ணி முடிஞ்சாச்சு. இது அனியன் ஃப்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் ரைஸுக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்கு. இதில் சிக்கனை ஃப்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். இதுதான் எங்களோட சுஹூர் மீல். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ வாட்ச் பண்ணினதுக்கு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.